And I welcome you all in the mighty name of Jesus. இந்த மாதத்தை முடிக்கும்படியாக தேவன் நமக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். எவ்வளவுதான் அவருக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்தாலும் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் தாமே தொடர்ந்து அனைவரோடும் பேசுவாராக. யோனாக்கு திருப்பிக்கலாம். தீர்க்கதரிசன புத்தகம் யோனாக்கு திருப்பிக்கலாம். இன்றைக்கு நாம் பார்க்க போவது, தேவன் சொன்ன வேலையை செய்யாவிட்டால் அதோட அழிவு என்னன்னு பார்க்க போறோம். தேவன் சொன்னதை செய்யும் போது என்ன சந்தோஷம், என்ன அறுவடையை நாம் பார்ப்போம். தேவன் செய்ய சொன்னதை நீ செய்கிற வரலும் அவர் உன்னை விட மாட்டார். ஆமென். இதுதான் கடவுளோட அழைப்பு. இன்னைக்கு பேச போகிறது, ஒரு சிலருக்கு தேவன் அழைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பை அறிந்து கொள்ள வேண்டும். இவங்க என் வேலையை செய்வாங்கன்னு தேவன் நம்புற மனிதர்கள் இருக்காங்க. கண்டிப்பா இவங்க கிட்ட என்னோட பணியை கொடுத்து அவங்க செய்து முடிச்சிருவாங்கன்னு தேவன் நம்பக்கூடிய மனிதர்கள் உண்டு. அப்பேற்பட்ட மனிதர்களை நோக்கி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஒரு பெரிய நகரம் இருக்கிறது, நினைவே. ஆண்டவர் அந்த பட்டணத்தை பார்த்து என்ன சொல்றாருன்னா, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். ஆண்டவர் கண் எல்லார் மேலேயும் நோக்கமாய் இருக்கிறது. நல்லோர் மேலும் தீயோர் மேலேயும் மலையை வர்ஷிக்க பண்ற நம்ம ஆண்டவர். ஆனா நல்லவனையும் கெட்டவனையும் நேசிக்கிற தேவன் இருக்கார். ஆமென். must praise God for that. ஆண்டவர் யாரையுமே தள்ள மாட்டார். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் நேசிக்கிற அன்புள்ள தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஆனால் நீ தொடர்ந்து உன் பாவத்திலேயே வாழ்வாய் என்றால் உன் பாவமே உனக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வந்து விடும். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சத்ருவை நேசி, அவனுக்காண்டி ஜெபம் பண்ணு, அவனுக்கு சாப்பாடு போடு. இந்த அன்பு தான் அன்புல முதிர்வு அன்பு. The maturity level in love. ஆண்டவர் யோனாவை கூப்பிடுறார். அவர் ஒரு தீர்க்கதரிசி. கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, 2வது வசனம் 1வது வசனம், கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. கர்த்தர் ஒரு பட்டணத்துக்கு ஒரு ஊழியக்காரரை அனுப்புகிறார் என்றால் அந்த பட்டணத்தோட அக்கிரமம் அவர் பார்வைக்கு வந்திருக்கும். இங்கே யோனாவை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு, நீ மகா நகரமாகிய நினைவேக்கு போ, அவங்களுக்கு விரோதமா நீ பிரசங்கம் பண்ணு. யோனாக்கு நினைவே பிடிக்காது, ஏன்னா இஸ்ரவேலர்களுக்கு பிடிக்காது. ஆண்டவர் சொன்னது ரொம்ப கஷ்டம் அவருக்கு. அடுத்த வசனத்தில் எழுதியிருக்கு, என்ன எழுதியிருக்கு? அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி. நன்றாக கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய பணி என்பது ஒரு சாதாரண பணி அல்ல, அது விலையேறப்பட்டது. இன்றைக்கு தேவனுடைய அழைப்பை அறியாதவர்கள் தன் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாழக்கூடாது. இன்றைக்கு போய் எல்லாரும் ஒரு கேள்வியை தேவனிடத்தில் கேளுங்க, எனக்கு என்ன வேலை வச்சிருக்கிறீங்க, நான் என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க? கர்த்தர் உங்களோட பேசுவார். தேவனுடைய உன்னதமான வேலையை செய்வதற்காண்டி தான் ஆண்டவர் நம்மளை படைத்திருக்கிறார். இங்கே யோனா என்ன பண்றாருன்னா, கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி. தாவீது 139வது சங்கீதத்தில்
7வது வசனத்தை நான் படிக்கிறேன். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? தாவீது நல்லா உணர்ந்திருந்தார். அப்பா, நான் உங்களை விட்டு எங்கேயுமே ஓட முடியாது. நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே நீங்கள் இருக்கிறீங்க. நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கேயும் தேவன் இருக்கார். நீங்கள் யாருமே தப்பிக்க முடியாது, நானும் தப்பிக்க முடியாது. ஆமென். என்னை கர்த்தர் மறந்துடுவார், மறக்க மாட்டார். அடுத்த வசனத்தில் அதே வசனம் பின்பகுதி, நான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்சிசுக்கு போக கப்பல் ஏறினான். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். உன்னை நான் நினைவுக்கு அனுப்புனேன், நீ எங்கே போகிறனா ஆப்போசிட்டாக போயிட்டுருக்க. என்ன நடந்தது? 4வது வசனத்தில், கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. கர்த்தர் சும்மா விடல, அவர் சமூகம் அவன் பின்னாடி போயிட்டே இருக்கு. இன்றைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன், தேவ சமூகம் உன்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நீ நினைக்கல ஒருவேளை தேவன் என்னை விட்டாரு, அவர் மறந்துடுவாரு. அவர் மறக்க மாட்டாரு. He is right at the back of you. பின்னாடியே வந்துட்டே இருக்காரு. பெரிய கொந்தளிப்பு. கப்பல்ல ஏறின உடனே யாரால? யோனாவால. நீ தேவனுடைய சித்தத்தை செய்ய மாட்டாய் என்றால், தேவன் கொடுத்த வேலையை நான் செய்ய மாட்டேன் என்று நீ சொன்னால், உன்னால நீ இருக்கிற இடத்தை ஆண்டவர் உழுக்க ஆரம்பிப்பார். ஆமென். உன்னால உன் குடும்பத்துக்கு பிரச்சனை வரும். நீ போற இடமெல்லாம் சமுத்திரத்தின் அலையை போல நீ இருப்பாய். சமாதானத்தை உன்னால எடுத்து போடுவார். குழப்பங்களை கொண்டு வருவார், பிரச்சனைகளை கொண்டு வருவார். நல்லா வாழ்ந்த குடும்பத்தில் எதோ நடக்கும். யாரால? நாம் தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பா போகும்போது. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? யோசிச்சு பாருங்க. நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நடக்கும்போது தான் என் வீட்டில் பிரச்சனை வருதுன்றதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். பயங்கரமான காற்று கப்பல்ல. இவர் போய் நல்ல அடித்தட்டில் தூங்குறாரு, கவலையே இல்லை. அன்பார்ந்தவர்களே, நான் சொல்றேன், கடவுளுடைய வேலையை கொடுத்தவங்க நிம்மதியாக தூங்க மாட்டாங்க. நீ நிம்மதியாக தூங்குறனா பொறுப்பு இல்லாமல் தூங்குற. ஊழியக்காரனுக்கு அடிச்சு அடிச்சு தூக்கம் வந்தாலும் விழிச்சு இருக்கணும். ஊழியக்காரர்கள் தேவனுடைய அழைப்பை பெற்றவர்கள், தேவனுடைய பணிக்காண்டி பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். யூ மே லிமிட் யுவர் ஸ்லீப். உன்னோட தூக்கத்தை நீ குறைப்ப. அநேக ஊழியக்காரர்கள் முழங்காலில் நின்று தேவனுடைய அருட்பணியை செய்திருக்கிறார்கள். கப்பல் ஓட்டுறவனுக்கு பயம் வந்துருச்சு. அவன் தான் கடவுளை நோக்கி கூப்பிடுறான். கப்பலில் இருக்கிற எல்லா சரக்கை தூக்கி கீழே போடுறாங்க. உன்னால நஷ்டம்தான் வரும், ஆசீர்வாதம் வராது. என்னைக்கு தேவனுடைய சித்தத்தை நீ செய்யாம தேவ சமூகத்தை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறியோ, உன்னால ஆசீர்வாதம் வராது, நஷ்டம்தான் வரும். ஆனால் யோனாவோ நிம்மதியாக தூங்குறாரு. அப்போது மாலுமி வராரு. கடலே இங்கே கொந்தளிக்குது, நீ நல்லா தூங்கிட்டு இருக்கியே, நீ எந்த ஊர்லேருந்து வர, உன் பேர் என்ன, எல்லாம் கேட்குறாங்க, உன் வேலை என்ன. உடனே முடிவு பண்ணாங்க, சீட்டு போடலாம். யாருனால இந்த கொந்தளிப்பு வந்தது? ஏன் கடவுள் இவ்வளோ கோபமாக இருக்காரு? சீட்டு போட்டால் சீட்டு யார் பேரில் வந்தது? யோனா பேர்லேயே வந்துருச்சு. இங்கே எத்தனை யோனாக்கள் இருக்கிறீங்களோ தெரியாது. ஊழியக்காரன் நிம்மதியாக தூங்க மாட்டான், அவனுக்கு நிம்மதி இருக்காது.
அவன் மனசெல்லாம் பாரங்கள், ஆத்தும பாரம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த பாரம், மன்றாடக்கூடிய இருதயம். ஜோனா கிட்ட இருந்தது ரெண்டு விஷயம். செல்ஃப் சென்டர்ட் லைஃப், சுயநலமா வாழ்ந்தான், மனதுருக்கமே கிடையாது. தேவனுடைய அழைப்பை பெற்றவர்களுக்கு இது ரெண்டும் இல்லைன்னா நீ ஊழியம் செய்யறதுக்கே தகுதி கிடையாது. யூ டேக் யுவர் செல்ஃப், எடுத்து வெளியே தூக்கி எறி. தனக்காண்டி வாழணும், தனக்காண்டி சேர்க்கணும், தனக்காண்டியே பிரயாசப்படணும்ன்றத தூக்கி எரிஞ்சால் ஒழிய ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனுக்கு மனதுருக்கம் கட்டாயமாக இருக்க வேண்டும். த கம்பேஷனேட் ஹார்ட். ஜோனாக்கு ரெண்டும் கிடையாது. அதனால தான் நிம்மதியா போய் தூங்குறான். அப்ப சொல்றான், நான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போறேன், என்னை தூக்கி கடல்ல போடுங்க. அவன் சொல்றான், இந்த கொந்தளிப்பு என்னாலதான், நான் சரியில்லை. எப்ப சொல்றான்? சீட்டு போட்டு விழுந்த உடனே சொல்றான். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறீங்க. அவங்களோட தவறை கண்டுபிடிச்சு சொல்றவர்களும் ஒத்துக்க மாட்டாங்க. நம்மள அநேகர் அப்படிதான் இருக்கும். ஆக்கான் அப்படிதான் இருந்தார். தவறை கண்டுபிடிச்சு சொல்றவர்களும் தான் செஞ்ச தப்பை ஒத்துக்கவே இல்லை. அப்படிப்பட்டவங்க தேவனுக்கு பிரியமானவர்கள் இல்லை. தப்ப சொல்லி என்னால தான் நடந்ததுன்னு சொல்றதுக்கு முன்னாடி இது என்னால தான் நடந்ததுன்னு முதலையே நீ அறிக்கை பண்ணுவது உத்தமம். இப்படிப்பட்ட மனம் திரும்புதல் வேண்டும். சொல்லி சொல்லிட்டு மனம் திரும்புதல், இது நல்ல மனம் திரும்புதல் இல்லை, நல்ல ஒத்துக்கொள்வது கிடையாது. என்னை தூக்கி போடுங்க கடல்ல. கரெக்டா யோனாவை தூக்கி போட்டாங்க. கடல் என்ன ஆயிடுச்சு? யோனாவை எடுத்து 15வது வசனம், சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள், சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. இன்னைக்கு பிரச்சனை வருதுன்னா ஏன் வருது? எதற்காண்டி வருது? யாரால வருது? ஆண்டவருடைய காரியங்கள்ல எங்க நான் தப்பி போனேன் என்று நம்மளை ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. ஆனா கர்த்தர் நல்லவர். நீ எவ்வளவுதான் அவரோட சமூகத்தை விட்டு வெளியே போகணும்னு நினைச்சாலும் அங்க ரெடியா ஒரு மீனை ஆயத்தப்படுத்துறாரு. யோனாவை தூக்கி கப்பலேருந்து கீழே போடுறாங்க. கரெக்டா இன்ஸ்டன்டா ஒரு மீனை ப்ரிப்பேர் பண்றாரு ஆண்டவர். யோனாவை முழுங்கிருது. இப்போ யோனா 3 நைட் மீனோட வயிற்றில் இருக்கிறார். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே கடவுள் கண்ட்ரோல்ல இருப்பார். கடவுள் கண்ட்ரோல்ல இருப்பார். 3 நாள் மீனோட வயிற்று எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும்? சாக்கடை தான். தேவன் சொன்னபடி போயிருந்தா அங்க பிரச்சனையே இருந்திருக்காது. தேவன் சொல்ல நீ மீறும் போது சித்தத்திலேயே 2 சித்தம் இருக்கு. தேவன் சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சிட்டா நன்மையா முடிஞ்சிடும். பர்மிசிவ் வில்லுன்னு ஒன்று இருக்கு. ஆண்டவரே ப்ளீஸ் 1 வருஷம் கூட்டி கொடுங்க, 2 வருஷம் கூட்டி கொடுங்கன்னு கெஞ்சிரும் பாருங்க, அதில் பிரச்சனை வரும். அது பிரச்சனை இல்லாமல் முடியாது, கஷ்டம் இல்லாமல் முடியாது. எப்பவுமே கர்த்தர் சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சிட்டோன்னா அங்கே பிரச்சனையே இருக்காது. கடவுள் சொல்லும் போதே நம்ம கேட்க கற்றுக்கணும், இல்லைன்னா கஷ்டம். கஷ்டத்தின் மத்தியில் தான் அவனை விட மாட்டார். கஷ்டத்தின் மத்தியிலேருந்து தூக்கிட்டு போய் மறுபடியும் அந்த வேலையை நீ தான் செய்யணும்னு சொல்லுவார். 7வது வசனம் 2வது அதிகாரத்தில் அப்போ நினைக்கிறாரு, ஐயோ ஏசப்பா சொன்னப்பயே நம்ம போயிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை, நம்மளால் கப்பல் சேதம், கப்பலில் இருக்கிற சரக்கு சேதம், எல்லாரும் பயந்து நடுங்கி
என்ன பாடுபட்டிருக்குமோ இந்த கப்பல் ஓட்டுறவங்கெல்லாம், நம்மளால தான் அப்படின்ட்டு நினைக்கிறார். இப்போ தான் நினச்ச பிறகு 10வது வசனத்தில் கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிட்டு. ஆமென். பயப்படணுங்க, கடவுள்னா பயப்படணும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். He is El Shaddai, the great I am. கக்கின உடனே 2வது முறை கடவுளோட சத்தம் யோனாவுக்கு கேட்குது. 3வது அதிகாரத்தில் 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாக்கு உண்டாகி, நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். இப்போ போறாரு. மீன் வயிற்றுல சாக்கடையில் எல்லாத்தையும் அனுபவித்த பிறகு யோசிக்கிறான், இந்த ஆண்டவர்கிட்டருந்து நான் தப்பிக்கவே முடியாது. நம்ம ஆண்டவர்கிட்டருந்து நம்ம யாருமே தப்பிக்கவே முடியாது. He is எல்ரோஹி, அவர் உன்னை காண்கிற தேவன். பின்னாடியே போறாரு, கேஸ் பின்னாடியே போறாரு. என் எஜமான் வாங்கலை, நானாச்சும் போய் கொஞ்சம் வாங்கிட்டு வரேன்னு திரும்பி வந்தவன சொல்றாரு, என் நாவி உன்னோடு போகவில்லையா? ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஊழியக்காரங்களுக்கு நாங்கள் பண்ணுறதெல்லாம் தெரியலன்னு. அவங்க ஆவி உங்களோட போகும், மறந்துடாதீங்க. திஸ் இஸ் ட்ரூ. கர்த்தரை உண்மையாய் பின்பற்றக்கூடிய ஊழியக்காரர்கள், தேவ ஆவியினால நிரப்பப்பட்டவர்கள், தேவ அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டவர்கள், தேவனுடைய பாத்திரமாக பயன்படுத்தக்கூடியவர்கள், உன் வீட்டில் என்ன நடக்குது அவங்களுக்கு தெரியும். கிளியரா சொல்றாரு. எங்க போன கேயாஸ்? என் ஆவி உன் கூட தானே வந்தது. ஆவியானவர் ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்துவார். எக்ஸாக்ட்லி உன்னோட இருதயத்தின் நிலைமை அவங்களுக்கு தெரியும், நீ சொல்லவே வேண்டாம். உங்களை பற்றி யாரும் ஊழியக்காரவங்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆவியானவர் உள்ளே இருக்காரு பாருங்க, எல்லாத்தையும் அவங்களுக்கு வெளிப்படுத்துவார். 40 நாளில் நான் நினைவை அழிக்க போகிறேன்னு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்ல சொன்னார். இந்த செய்தியை கேட்டவுடன் இம்மீடியட்லி, அங்கே எழுதியிருக்கு பாருங்க 5வது வசனம், அப்பொழுது நினைவு உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். அங்க இருக்கிற ராஜா சொல்றாரு, என்ன சொல்றாரு? மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியை விட்டு தன் கையில் உள்ள கொடுமையை விட்டு திரும்ப கடவர்கள். சட்டம் போடுறாரு. கர்த்தர் அழிக்கணும்னு நினைச்ச பட்டணம் அது. ஊழியக்காரங்களோட பேச்ச அந்த மக்கள் கேட்டாங்க. அந்த பட்டணத்துக்கு நான் அனுப்பின ஊழியக்காரரோட பேச்சை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு தேவ பயம் வந்தது. ஆண்டவர் அழிப்பேன் சொன்னதை மாத்திட்டார். இதுதாங்க கடவுளுடைய உருக்கமான மனசு, அன்புள்ள மனசு, the compassionate heart. இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மன உருக்கமான இருதயம் அவசியம். தயவுள்ளவனுக்கு தயவு செய்வார், இரக்கம் உள்ளவனுக்கு இரக்கம் உள்ளவராய் அவர் இருப்பார். தேவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாத்திரம் சும்மா விட மாட்டார் ஆண்டவர். போய் வசனத்தை சொன்னவனை எல்லாரும் மனம் திரும்புறாங்க. They are saved. தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். மனசு இறங்கிருச்சு. ஏன் இறங்கிருச்சுன்னா, எல்லாரும் உபவாசம் இருக்கிறது மட்டும் இல்லை, தம் தம் பொல்லாத வழியை விட்டு திரும்புறாங்க. நானும் நீயும் செய்யக்கூடிய பொல்லாத வழி நமக்கு தெரியாதா?
கர்த்தர் உன்னோட பேசவில்லையா? தேவ பயம் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் 40 நாள்ல அழிக்க போறாரு. ஒரே மெசேஜ் முடிஞ்சிச்சு. எல்லாரையும் தேவன் மன்னிச்சிட்டார். How great God! அவர் இரக்கமுள்ளவரும் மனதுருக்கமுள்ளவரும். He is slow to anger and abounding in love. கர்த்தர் எவ்வளவு பெரியவர் பார்த்தீங்களா? கப்பலை ஓட்டுறவங்களை காப்பாத்தினாரு, யோனாவை காப்பாத்தினாரு, கடைசியில் நினைவே மக்களையும் காப்பாத்தினார். ஆமென். நம்முடைய மாறுதல் வெளிப்பிரகாரமா இல்லை, வெளிப்பிரகாரமா உங்களோட நடிப்பதில்லை. உள்ளான இருதயத்தில் மாற்றங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். உன்னை கொண்டு தேவன் எத்தனை ஆத்துமாக்களை விடுதலை செய்யணும்னு நினைச்சார். உன்னை ஏன் ரட்சித்தார்? உன் குடும்பம் முழுவதையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்படியாகவே தேவன் உன்னை ரட்சித்தார். தம்மை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு அவர் பதில் கொடுக்கக்கூடிய ஆண்டவர். அவர் சித்தத்தை அவர்களுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய ஆண்டவர். கடவுளுக்கு என்ன ஆசை தெரியுமா? அவர்கிட்ட நீங்க எல்லாரும் வரணும், அவரை நம்பணும், அவரால் நீங்க மீட்கப்படணும். நம்மளும் ரட்சிக்கப்பட முடியும். தேவன் நம்மளையும் மன்னிப்பார், நம்ம மேலேயே இரக்கத்தை காமிப்பார். அவர் அன்பை நம்மளை விடுதலை செய்யும். எப்ப? தேவனுடைய வசனத்தின்படி, இந்த வசனம் கொடுக்கக்கூடிய எச்சரிப்பை ஏற்றுக்கொள்கிறவர்கள், தேவன் சொல்லக்கூடிய வசனத்துக்கு பயப்படக்கூடியவர்களுக்கு தேவன் செவி கொடுக்கிறார். தேவன் செவி கொடுக்கிறார். அவருக்கு இந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்றால் அவர் நம்ம மேல கிருபையா இருப்பார். கர்த்தாவே, உங்க சித்தம் என்ன? நான் செய்கிறேன். இதுதான் நம்ம சொல்லணும். உங்க வாழ்க்கையில ஒரு கேள்வியை இன்றைக்கு இரவு போய் நீங்க கேளுங்க. எதற்காண்டி என்னை தேடி வந்தீர்? நான் எதை செய்யும்படியாக நீர் எதிர்பார்க்கிறீர்? என்னோட வாழ்க்கையில் உங்க திட்டம் என்ன? நீங்க உண்மையாகவே தேவன் படைத்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு போய் நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, லார்ட், why you saved me? ஏன் என்னை இந்த மரண பள்ளத்தாக்கில இருந்து விடுதலை செஞ்சீங்க? ஏன் என்னை காப்பாத்தினீங்க? ஏன் இந்த ரட்சிப்பை எனக்கு கொடுத்தீங்க? நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்காண்டி என்ன வேலையை வச்சிருக்கிறீங்க? ஐ எம் ரெடி டு டூ லார்ட். நீ தேவன் கொடுத்த திட்டத்தை செய்யவில்லை என்றால் நீ எங்கே போனாலும் விழுந்து விழுந்து அடி வாங்கி எந்திரிப்பியை கண்டு அந்த திட்டத்தை உன் மூலியமாக தான் தேவன் நிறைவேற்றுவார். பிரைஸ் காட். இதை மனசில் வச்சுக்கோங்க. கர்த்தர் எவ்வளோ நல்லவர். ஒரு நாளும் அவரோட பிரசன்னத்தை விட்டு விலகணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தர் நல்லவர். எல்லாத்தையும் அவர் கண்ட்ரோலில் வச்சிருந்தார். யோனா சமூகத்தை விட்டு விலகி ஓடுறதுல இருந்து நினைவே பட்டணத்துக்கு போய் நற்செய்தியை சொல்ற வரலும், எச்சரிக்கிற வரலும் ஆண்டவர் எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சிருந்தார். எப்போ சமுத்திரத்தை குலுக்கணும்னு அவருக்கு தெரியும், எப்போ தூக்கி யோனாவை கீழே போடணும்னு தெரியும், எப்போ யோனாவை முழுங்கிறதுக்கு ஒரு மீன் வேணும்னு தெரியும், அது எங்கே போய் கக்கணும்னு தெரியும், அப்புறம் எங்கேருந்து எந்திரிச்சு போகணும், எல்லாத்தையும் ஆண்டவர் கண்ட்ரோலில் வச்சுக்கிற ஆண்டவர். ஆமென். இந்த திருச்சபையை தேவன் அவரோட கண்ட்ரோலில் வைத்து ஆளுகை செய்வாராக. நீங்கள் எல்லாரும் அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்கிறீங்க. அவர் உங்கள் நடைகளை எண்ணிக்கொண்டு இருக்கிறார். நீ எங்கே போய் உட்கார்ந்தாலும், எங்கேருந்து எந்திரிச்சாலும் ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவரோட சமூகத்தை விட்டு நீ எங்கேயுமே விலகி போக முடியாது. கர்த்தருக்கு நீ வேணும். கர்த்தருக்கு அவர் சொல்லக்கூடிய வேலையை நீ செய்ய வேண்டும். Are you willing to do his work?
அவரோட வேலையை செய்யறதுக்கு நீ ஆயத்தமா? நீ ஆயத்தம்னா இன்னைக்கு சொல்லு போய், லார்ட் எனக்கு என்ன வேலை வச்சிருக்கிறீங்க? உங்களுடைய நற்பணியை நான் செய்கிறேன் ஆண்டவரே.